இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா, சிம்பிளான ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். டால் கிச்சடி. அதாங்க நம்ம ஊர் பாஷையில பருப்பு பூவா. அது செய்யறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ், அது கூடவே 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவு மசூர் டால். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா ஒரு 2, 3 தடவை வாஷ் பண்ணிட்டு, இது கூட தண்ணி சேர்த்து 30 to 45 மினிட்ஸ் இத ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்ச அரிசிய ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு 1 1/2 கப் மெஷர்மென்ட்க்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு, லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 20 பூண்டு பல் பொடியா நறுக்கி இருக்கு. அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த பூண்டு வந்து நல்லா கலர் மாற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கலர் மாறிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ராஸ்மல் போக வதக்கிட்டு 2 தக்காளியை இது கூட சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டா வரணும். இது நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வேணான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட ராஸ்மல் போற வரையும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து அந்த குக் பண்ணி வச்சிருக்க ரைஸ் டால் மிக்சர்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சாதமும் நல்லா குழஞ்சிருச்சு. இது ஒரு தடவை நல்லா கரண்டியில கலந்துட்டு இப்போ குக் பண்ணி வச்சிருக்க அந்த டொமேட்டோ கிரேவியை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு வெந்நீர் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இதில் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா இது கூடவே போட்டு கலந்துக்கோங்க. இப்போ நான் மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பரான டால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் 8, 9 மந்த்ஸ் பேபிஸ்க்கும் கொடுக்கலாம். பேபிஸ்க்கு கொடுக்கும்போது ஸ்பைசினஸ் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சூப்பரான ஒன் பாட் ரெசிபியை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும்.